வணக்கம் நண்பர்களே. அரசியல் கட்சி தலைவர்களுக்கான இந்த பதிவு நினைக்கிறேன். ஆமா, எழுச்சி தமிழர் திருமாவளவன் அவர்களுக்கு அவர் ஒரு பத்திரிகையில சொல்லியிருக்காரு, 41 உயிரில் அரசியல் ஆதாயம் தேடாதீங்கன்னு. 30 ஆண்டுகளாக அரசியல் அனுபவம் இருக்கு அவருக்கு. அவர் ஒரு கட்சியுடைய தலைவர். அவர் எப்படி ஒரு விமர்சனம் வைக்கிறார் அப்படின்னா, ஏன் கைது பண்ணல, ஏன் வழக்கு போடல அப்படின்னு. எந்த ஒரு ஆதாரமே இல்லாம எப்படி ஐயா வழக்கு போட முடியும்? ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, சமத்துவம் பகுத்தறிவு அப்படின்னு எடுத்து செல்லுன்னு அந்த ஒரு கொள்கையை முன்னிறுத்தி எடுத்து கொண்டு உங்க தொண்டர்களோட போகும்போது நீங்க உங்களுக்கு சொந்த அறிவு இல்லைன்னு அவங்க கிட்ட நீங்க சொல்லலை. உங்க தொண்டர்களுக்கு சொந்த அறிவு இருந்திருந்தா எந்த ஒரு சூழ்நிலையிலும் சமமான ஒரு கருத்தையோ அல்லது செயல்படுத்தக்கூடிய ஒரு கருத்தோ தெரிவிக்கிற தலைவரா இருப்பீங்கன்னு பார்த்தா, இப்படி அடுத்த சட்டமன்ற தேர்தலுக்கு 2 சீட்டை விட ஒரு சீட்டு எக்ஸ்ட்ரா தருவாங்கன்னு சொல்லிட்டு ஒரு கருத்தை தமிழக வெற்றி கழகத்துக்கு மேல மட்டுமே நோக்கி வச்சிருக்கீங்க பாருங்க. உங்களை நம்பி வர தலித் மக்களை நீங்க எப்படி ஒரு அடிமையா கொண்டு போய் டிஎம்கே அடமானம் வச்சீங்களோ, அதே மாதிரி தலித் வர்க்கத்துல இருக்கிற மொத்த ஓட்டையும் அவங்கள ஓட்டாதான் பாக்குறீங்க, சரிங்களா? அதனாலதான் உங்களுக்கு இந்த மாதிரி பத்திரிகையாளர் கேள்விக்கெல்லாம் மூலம் இல்லாம பதில் சொல்லிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, செந்தமிழன் சீமான் அண்ணன் அவர்களுக்கு தான். ஆனால் அவங்களுடைய கருத்து காலைல ஒரு கருத்து, மதியம் ஒரு கருத்து, சாயந்தரம் ஒரு கருத்து, நைட்டு ஒரு கருத்து. உங்க கருத்தே இப்படி மணிக்கு ஒரு முறை மாறினே இருக்கு. உங்க கொள்கையுடைய கருத்தும் அப்படிதான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா அது ஒரே கொள்கையோட கருத்தா இருந்திருந்தா அந்த நேரம் நீங்களும் ஒரு தலைவராவோ அல்லது ஒரு எம்எல்ஏவோ ஆயிருப்பீங்க. எந்த ஒரு கருத்தையுமே நிரந்தரமா உங்க கையில் எடுக்க முடியாததுனாலதான் நீங்க இன்னமும் ஒரு 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 லோவான ஒரு இடத்துல இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ரெண்டாவது பத்திரிகையாளர் கேள்விக்கு விமர்சனம் பதிலளிக்கிறதுல விமர்சனம் பண்றதுல தப்பு இல்லைன்னா, அது இரு தரப்பினருக்கும் நியாயமாகவும் எந்த சைடு தவறு இருக்கோ அந்த சைடு கடும் எதிர்ப்பாகவும் இருக்கணும். அதுதான் ஒரு கருத்துடைய அடிப்படை முக்கிய தன்மைன்னு நினைக்கிறேன். அந்த ஒரு தன்மையே தெரியாம பத்திரிகையாளர்களுக்கு பதில் சொல்லியிருக்கீங்க. நீங்க எந்த இனம் தெரியாம நாங்க இருக்கோம். நீங்க எந்த இனத்தை சேர்ந்தவங்கனாச்சும் சொல்லணும், மனித இனமா இல்ல மற்ற விலங்குகள் இனமான்னு. இந்த வீடியோ அரசியல் தலைவர்களுக்கு மட்டுமா இல்ல, அப்புறம் நக்கீரன் அந்த மாதிரி சில காசுக்காக எச்சி பொழிக்கிற ஒரு சில பேர் தவறான விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. கண்டிப்பா எந்த கட்சி சார்ந்தவங்களோ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய கிளை செயலாளர் அந்த மாதிரி ஃபார்வர்ட் பண்ணி தலைவர்கள் பார்க்க வைங்க.